சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் என்னாச்சு புளி முட்டை? ரம்யா மனசை மாத்தி அவளை எப்படியாவது கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டு காலங்காத்தால கிளம்பி போனியே, இப்ப என்ன ஃபியூஸ் பண்ண பல்பாட்டம் ரொம்ப பாவமா திரும்பி வந்திருக்க? என்னாச்சு? அந்த மதிப்புக்குரிய கமிஷனர் மேடம் என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க சின்னத்தா. ரம்யா என் பேச்ச கேட்டு சமாதானம் ஆகல. சமாதானம் ஆகுறது என்ன, என் பேச்ச அவ காதுலயே போட்டுக்கல. நான் அவளை உசுப்பேத்தி விடுற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கணும் தானே திட்டம் போட்டேன். அதுல தோத்து போய் பெரிய தானே டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியே, உனக்கு வெக்கமாலியான்னு கூட கேட்டு பார்த்தேன். சரி, அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ வீட்டுல இருக்காளா இல்ல வெளியே இருக்காளான்றது ஒரு விஷயம் இல்லையா, ஆனா நான் உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு சவால் விடுறா. அதானே, அவ இதுக்கெல்லாம் அசர்ற ஆளா? சரி, உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சின்னதா. ரம்யா விஷயத்துல இது வரைக்கும் நாம போயிட்டு இருக்கிற ரூட் வேற, அதனால இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு ரூட்டை பிடிச்சு ஆட்டத்தை மாத்தி ஆரம்பிக்கணும். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கே எதுவும் தெளிவா புடிப்படலங்க சின்னதா. ஆனா ரம்யாவை இப்படியே விட்டா அவ சரிப்பட்டு வரமாட்டா. வேற மாதிரி ரூட்ல தான் அவளை வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியல. நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க, நானும் யோசனை பண்ணி வைக்கிறேன். சாயங்காலம் வெள்ளாவரியா பேசலாம். சரி, ஓகே. சரி, ஆபீஸ்க்கு எவ்வளவு லேட்டா கிளம்பி போறீங்க? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல, அது மார்க்கெட்ல 2 வாரமா வார வசூல் வாங்காம பெண்டிங்லயே இருக்கு. அவங்க இன்னைக்கு 11 மணிக்கு வர சொன்னாங்க. அதை வசூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போலான்னு இப்ப லேட்டா கிளம்புறேன். சரி. சரி, நான் கிளம்பட்டுமா? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். நீ இன்னும் சாப்பிடல? போய் சாப்பிடு போ. சரி, போயிட்டு கால் பண்ணுங்க. பாய் அண்ணா. சொல்லு ரம்யா. அம்மா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நான் நினைச்சதும் சொன்னதும் கரெக்டா நடந்து போச்சு. அந்த சரவண அவன் வீட்டுக்கு என்ன திரும்ப வர வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எல்லைக்கும் போவான்னு சொன்னல, அது உண்மைதான்னு நிரூபிச்சிட்டான். என்ன சொல்ற ரம்யா? அந்த சரவண அப்படி என்னதான் பண்ணா? என்ன நடந்துச்சு? நான் அவன் வீட்டுக்கு வரணும், அவன் கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிட்டு கோயில ஆணிக்கால் செருப்ப போட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கான். ஐயோ, என்னடி அவன் இப்படியெல்லாம் பண்றான்? அம்மா, அவனை அப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?